أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 17 18 19 ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த ஆயத் சூரா பக்கராவுல 286வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப பார்க்கலாம். ரப்பனா எங்களுடைய இறைவனே, லா துவாஹிஸ்னா எங்களை தண்டிக்காதே, நசீனா அவ் அஹ்தனா நாங்கள் மறந்தால் அல்லது நாங்கள் தவறிழைத்தால், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா எங்களுடைய இறைவா இன்னும் எங்கள் மீது சுமத்தாதே, இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபலினா எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது சுமத்தியது போன்று எங்கள் மீது பலுவான சுமையை சுமத்தாதேயா அல்லாஹ். ரப்பனா எங்கள் இறைவனே, வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் எங்களால் தாங்க முடியாத பாரங்களை எங்கள் மீது சுமத்தாதே. வஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் பிழைகளை மன்னித்து எங்கள் மீது கருணை புரிவாயாக. அன்த மௌலானா ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன் நீதான் எங்கள் பாதுகாவலன், ஆகவே காஃபிர் மக்கள் மீது எங்களுக்கு உதவி புரிவாயாக. இதற்கான பின்னணி என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களோட சஹாபாக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு பிறகு இறங்கியது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூரா அல் பக்ராவுல உள்ள 284வது வசனம் வெளிப்பட்டுச்சு. அதுல அல்லாஹ், உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் அதற்கு உங்களை கணக்கெடுப்பான்னு வந்துச்சு. இந்த வசனத்தை கேட்ட உடனே சஹாபாக்கள் ரொம்ப கவலை அடைஞ்சாங்க. ஏன்னா மனிதர்களோட உள்ளத்துல பல எண்ணங்கள் தோன்றும். சில நேரங்கள்ல நல்ல எண்ணங்கள், சில நேரங்கள்ல தவறான எண்ணங்கள் தோன்றும். அப்போ அந்த எண்ணங்கள் கூட கணக்கெடுக்கப்படுமான்னு சஹாபாக்கள் பயந்தாங்க. அவங்களோட கவலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தொழுகை, நோன்பு, ஜிஹாத் போன்ற கடினமான கட்டளைகளை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இந்த வசனம், அதாவது நம் உள்ள எண்ணங்களுக்கு கூட அல்லாஹ் கணக்கு கேட்பாங்கிறது ரொம்ப கடினமா இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முந்தைய சமுதாயங்கள் போல நாங்கள் கேட்டோம், ஆனா கட்டுப்படவில்லைன்னு சொல்ல வேண்டாம். அதற்கு பதிலா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்போம், கீழ்ப்படிந்தோம். எங்கள் இறைவா, உன்னிடம் மன்னிப்பை நாடுகிறோம்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் உடனே அதை ஏத்துக்கிட்டு முழு பணிவோட அத சொன்னாங்க. சஹாபாக்கள் இப்படி முழு பணிவோட கீழ்ப்படிஞ்ச உடனே அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அதற்கு பிறகு சூரா அல் பக்ரால வர 285வது மற்றும் 286வது வசனத்தை இறக்குறான். அதுல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி சுமையிட மாட்டான். அந்த வசனத்துல தான் நாம இப்ப படிக்கக்கூடிய இந்த 3 வசனங்களும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆவ மூமின்கள் கூறும்போது அல்லாஹ் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் ஏற்றுக்கொண்டேன்னு பதில் சொல்றானாம். இந்த வசனத்துல வரக்கூடிய இஸ்ர் என்ற அரபு சொல்லுக்கு மிகவும் கடினமான மத கட்டளைகள் அல்லது தண்டனைகள்னு பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முந்தைய சமுதாயங்கள்ல இருந்த கடினமான கட்டளைகள் என்னன்னா, தவறு செஞ்சா உடனே கடுமையான தண்டனை, சில உணவுகளுக்கு முழுமையான தடை, தவறுகளுக்கு கடுமையான பரிகாரம். இந்த காரணத்தினால தான்
முஸ்லிம்கள் அல்லாஹ் கிட்ட அந்த மாதிரி கடினமான சுமைகள் எங்கள் மீது வைக்காதேன்னு இந்த துவால கேக்குறாங்க. இந்த வசனத்தோட சிறப்பு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சூரா அல் பக்ராவுல கடைசி 2 வசனங்கள் இரவில் ஓதுபவருக்கு அது போதுமானதாக இருக்கும். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடியதா இருக்கு. அதாவது இந்த வசனங்கள்ல ஓதுறதுனால அல்லாஹுவின் பாதுகாப்பு, அல்லாஹுவின் அருள் மற்றும் இரவுல பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்குமே இந்த 2 வசனங்களும் பெரிய நன்மை தரக்கூடியதா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த துவா சஹாபாக்களின் பயம் மற்றும் பணிவுக்கு பதிலாக அல்லாஹ் அருளிய ஒரு மிகப்பெரிய பரிசு. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மதத்தை எளிதாக்கியதற்கான சான்று இது. ஒவ்வொரு முஸ்லிமும் அடிக்கடி ஓத வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த துவா இது. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.